நில்றா ஏய் ஏய் நான் இந்த விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேன். ஐயா கிட்ட சொல்லுங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய் 120 வேணாம் சொன்னா கேளு வேணாம். ஏய் ஆப்போசிட்ல வண்டி வருது. அக்ஷய் get down. இறங்குடா. என்னாச்சு? போனா ஸ்பீடோமீட்டர் பாத்தியா? பார்த்துட்டு தான் வண்டி ஓட்டுற. 120க்கு மேல போற. ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா கூட வண்டி கண்ட்ரோல் இருந்திருக்காது. ஏன்டா இப்படி பயந்து சாவற? இப்படி ரேஷ் டிரைவ் பண்ணா எப்படி பயப்படாம இருக்க முடியும்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆஸ்திக்கு ஒரு ஆணும் ஆசைக்கு ஒரு பொண்ணும் பெத்துக்கவே முடியாது போல இருக்கு. கவலைப்படாத, நீ கேக்குற அத்தனை குழந்தைய நான் பெத்து தரேன். வா, எனக்கு நீ டிரைவிங் பண்ணதே பக்கு பக்குன்னு இருக்கு. அக்ஷய், உன்னை நிறைய மாத்த வேண்டியது இருக்குடா. வெளிநாட்டுல போய் எம்எஸ் முடிச்சுட்டு வந்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமெரிக்கனுக்கு சாத்து கொடுத்திருக்கியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ கருமண்டா, இதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய டயலாக்டா. அது இல்ல, எதுவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தா ஒரு த்ரில் இருக்கும்ல. என்ன இவ்வளவு ஸ்பீடு? நடுவுல யாராவது குறுக்க வந்திருந்தா அடிச்சு போட்ற வேண்டியதா. லைசென்ஸ் இருக்கா? என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் லவர்ஸ். என்னது லவ்வர்ஸா? நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்ங்கிறதுக்கு என்ன சாட்சி? இவ உன்ன விலைக்கு தள்ளிட்டு வந்திருக்கலாம்ல. சார் வேணாம் சார், உங்களுக்கு அப்படி எல்லாம் ஒரு டவுட் வேற இருக்கா? சந்தேகமே இல்ல, நீங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட கேஸ் தான். சார், நாங்க நினைச்சிருந்தோம்னா நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு உங்ககிட்ட போய் சொல்லிருக்கலாம். நாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. நாங்க டீசென்டான ஃபேமிலில இருந்து வரோம். டீசென்டான ஃபேமிலியா? இந்த ரோடு உங்க அப்பா விட்டு ரோடா? சும்மா சொயின்னு வர்றீங்க. ஓவர் ஸ்பீடுங்கிற கேஸ் எழுதுறதுக்காக 2 கிலோமீட்டர் தூரம் உங்களை சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், தெரியுமா? சார், இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க ரெண்டு பேரும் பெரிய தீவிரவாதியா இருப்பீங்களோன்னு டவுட். சரி சார், அதை கிளியர் பண்றதுக்காக நாங்க என்ன பண்ணணும்? உங்க ரெண்டு பேரோட ஐடி ப்ரூஃப் வேணும். சார், நீங்க இப்படி எங்களை அவமானப்படுத்துறது சுத்தமா நல்லா இல்ல. நீங்க இந்த மாதிரி ரோட்ல காரை ராக்கெட் மாதிரி ஓட்டிட்டு வருவீங்க, கூடவே இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஓட்டிட்டு வருவீங்க. அப்ப முடிஞ்சா கரெக்ட் பண்ணுவீங்க, இல்ல கொலை கூட பண்ணுவீங்க. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களை கொஞ்சம்
யோ யாரு அதை முதல்ல பார்த்தது? நான் தான் சார். நீ ரெண்டுக்கு போக வந்தியா? ஆமாங்க. கழுவிட்டியா? ஆச்சுங்க. சரி, கொஞ்சம் தூரமா இரு. யோ தலியா சாகும்போது அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்னு அதை இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லு. 2000 சதுரடியில சொர்க்கம். 2000 சதுரடியில சொர்க்கம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது செங்கல். ஆனா இவனுக்கு இது 2000 சதுர அடி சொர்க்கமா தெரியுது. நமக்கு வாய்க்கிற மனுஷங்க தான் லூசுன்னு பார்த்தா செத்த போனமும் லூசா இருக்கே. யோ சார். திருப்பியா? சரிங்க சார். சார் அதுக்கு இப்ப நாங்க என்னதான் சார் பண்ணணும்? சார் ஒரு நிமிஷம் இருங்க. டேய் மொபைல் குடுறா. இந்தா. டாட், இங்க ஒரு போலீஸ் ஆபீசர் நின்னு எங்களுக்கு தேவையில்லாம டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா? யா இந்தாங்க. என்ன ரெக்கமெண்டேஷனா? என்ன மேக்ஸி ஒரு மந்திரியோட ரிலேஷனா இருப்ப, இல்லனா ஏதாவது பொறிக்கோட ரிலேஷனா இருப்ப. இந்த ரெக்கமெண்டேஷனுக்குலாம் பயப்படுறால நான் கிடையாது. கொண்டா. ஹலோ, நான் சிட்டி கமிஷனர் பேசுறேன். சார். எஸ் சார். சொல்லுங்க சார். யார் பேசுறது? இன்ஸ்பெக்டர் தாமோதரன் சார். என்னையா பிரச்சனைங்க? சார், ஓவர் ஸ்பீடு, அதனால வந்து என் பொண்ணு தான் அது. ஓவர் ஸ்பீட்ல எல்லாம் வரமாட்டா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? சாரி சார். சரி சரி, போன் அவகிட்ட கொடு. எஸ் சார். யா டாட். ஏமா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஓவர் ஸ்பீட்ல போக கூடாதுன்னு. இப்படி யாராவது ஒரு ஆபீசர் புடிச்சு விசாரிக்கிற மாதிரி நீ வச்சுக்கலாமா? சரிப்பா. அப்பா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இப்படிதான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நடு ரோட்ல கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவாங்களா? ஏதோ நான் உங்க பொண்ணா இருக்கறனால தப்பிச்சிட்டேன். இதுவே வேற யாராவது பொண்ணா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போய் லாக்அப்லயே வச்சிருப்பாங்க. எல்லா போலீஸும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்கம்மா. சரி சரி, அதை விடு. எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? அப்பா, நாங்க ரெண்டு பேரும் திருச்சிக்கு ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறோம். துணைக்கு அக்ஷயம் கூப்பிட்டுருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேனே, மறந்துட்டீங்களா? ஆமா சொன்னேன். ஆனா ஒரு நாள் முன்னாடியே போறேன்னு நீ என்கிட்ட சொல்லலையே. அப்பா, அந்த போனாக்கு வந்து நாளைக்கு காதால் 5 மணிக்கே கல்யாணமா. சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. இனிமே நீ காரை டிரைவ் பண்ண போறியா இல்ல மாப்பிள்ள பண்ணுவாரா? இனிமேல அவரே டிரைவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு கூட நான் பண்ற டிரைவிங் பிடிக்கவே மாட்டேங்குது.